தான். அண்ட் அதே மாதிரி மெயினா நம்மளுடைய பாடியில நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் சேஃபா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டுமே இந்த போன்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு தான். எலும்பு நல்லா கூட நம்ம சொல்லுவோம். அண்ட் மெயினா இந்த போன் அப்படிங்கிறது மெயினா வந்து நமக்கு நியூட்ரியன்ஸ் அந்த போனை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் வெறும் நியூட்ரியன்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டா அஃப்கோர்ஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுமே அதுல ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட்டா இருக்கும். பட் இப்ப இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல நிறைய மல்டிபிள் சேஞ்சஸ், கரெக்டான ஒரு டயட்ரி ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்து அதனால இந்த போன் அப்படிங்கிறது நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அது என்னென்ன காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த போனை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஒன் சைடு ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான சோர்ஸ், அதாவது நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் அப்படிங்கிறது அந்த போனை வந்து ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஃபேக்டர். அப்போ இந்த நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன நியூட்ரியன்ட் எல்லாமே இந்த போனோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அங்கிருந்து தான் இன்னைக்கு செஷனையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் போனுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூட்ரியன்ட் அப்படின்னா கால்சியம். ஸோ கால்சியம் அப்படின்னாலே ஈவன் நம்ம டிவி பார்க்கும்போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வரும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான போன் வேணுமா, ஸோ இந்த கால்சியம் எடுத்துக்கோங்க அப்படின்னு நல்லா கூட சொல்லுவாங்க. ஸோ கால்சியம் அப்படின்னாலே போனுக்கு வந்துட்டு ஒரு தேவையான ஒரு நியூட்ரியன்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியரா இருக்கும். அண்ட் சேம் டைம் இந்த கால்சியம் அப்படிங்கிறது வெறும் போனுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் இல்ல. ஸோ போனோட சேர்ந்து நம்மளுடைய டீத்தும் வந்துட்டு ஹெல்தியா இருக்கிறதுக்கு இந்த கால்சியம்னு சொல்லக்கூடிய இந்த நியூட்ரியன்ட் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி வெறும் போனுக்கும் டீத்துக்கும் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த கால்சியம் நம்ம பாடியில மசில் கான்ட்ராக்ஷன் கரெக்டானபடி நடக்கிறதுக்குமே தேவையான ஒரு நியூட்ரியன்ட். அதே மாதிரி இந்த கால்சியம் வந்து நமக்கு ஒரு பிளட் கிளாட்டிங் ஏஜென்ட்டாவுமே இருக்கும். பிளட் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இன்கேஸ் நம்ம எங்காவது போறோம், நமக்கு இல்லை நம்ம ஏதாவது குக்கிங் அப்போ ஏதாவது கட் பண்ணிட்டு இருக்கோம், சடனா ஏதாவது பட்டு நம்ம கையில வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா அளவுக்கு அதிகமான அந்த ரத்தம் போகாம நம்ம பிளட் என்ன ஆகணும்னா கிளாட் ஆகணும். அப்போ கிளாட் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல கால்சியம் அயன்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம பாடியே வந்து நிறைய பிளட் போகாம அப்படியே கிளாட் பண்ணி வைக்கும். அப்போ இந்த கிளாட்டிங் நமக்கு கரெக்டானபடி நடக்கணும் அப்படின்னாலுமே இந்த கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட் நம்ம பாடிக்கு ரொம்பவும் தேவை. அதே மாதிரி கால்சியம் நம்மளுடைய பாடியில கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் வந்துட்டு கண்ட்ரோலா வச்சுக்கும். மெயினா வந்துட்டு இன்டெஸ்டைன்ல வந்து நமக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப நம்ம பிளட்டுக்குள்ள போகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கும் இந்த கால்சியம்னு சொல்லக்கூடிய நியூட்ரியன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி விமனுக்கு எஸ்பெஷலி மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலுமே நம்ம தேவையான அளவு கால்சியம் நம்ம பாடியில எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மென்ஸ்ட்ரல் கிராம்ஸையும் நமக்கு ரிடியூஸ் பண்ணி கொடுக்குது. மெயினா நமக்கு வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ்னு சொல்லக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸான விட்டமின் B12 வந்துட்டு கரெக்டானபடி அப்சார்ப்ஷன் ஆகிறதுக்குமே வந்து இந்த கால்சியம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வூண்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்படி நமக்கு காயம் பட்டா அளவுக்கு அதிகமா ரத்தம் போக விடாம பிளட் கிளாட் ஆகிறதுக்கு இந்த கால்சியம் ஒரு கிளாட்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா சீக்கிரமே அந்த காயம் ஆறணும் அப்படின்னாலுமே நமக்கு தேவையான அளவு கால்சியம் தேவை. சில பசங்க எல்லாமே குழந்தைங்க எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய அந்த growth அண்ட் டெவலப்மெண்ட் டைம்ல வந்து அவங்களுக்கு போனோட growth கரெக்டானபடி இல்லை அப்படின்னாலுமே அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது கரெக்டானபடி இருக்காது. அண்ட் சேம் டைம் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னாலுமே அவங்களுக்கு சீக்கிரமே ஆறாது. ரொம்ப நாளா அந்த காயம் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஏன்னா லேக் ஆஃப் கால்சியம் அவங்களோட போன் growthக்கும் சப்போர்ட் பண்றது இல்லை. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அந்த ஊண்டையும் சீக்கிரமா ஆறுறதுக்கும் நமக்கு விடுறது இல்லை. அண்ட் அதே மாதிரி நம்ம பாடியில செல்லுலார் மெட்டபாலிசத்துக்கு நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடிய அந்த நரம்பு தூண்டுதல்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கால்சியம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூட்ரியன்ட். ஸோ கால்சியம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம போனுக்கு மட்டும்தான் இல்லை நம்ம டீத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இதையெல்லாம் தாண்டி பாடியில மற்ற ஃபங்க்ஷன்ஸ், அதாவது லைக் மசில் கான்ட்ராக்ஷன், காயம் கரெக்டா ஆடுறதுக்கு, கிளாட்டிங் ஆகிறதுக்கு, அந்த நரம்பு தூண்டுதல்கள், அதாவது நர்வ் இம்பல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாமே கரெக்டானபடி நடக்கிறதுக்குமே நமக்கு தேவையான அளவு கால்சியம் அப்படிங்கிறது பாடிக்கு தேவை. அண்ட் அதே மாதிரி சேம் வேலையில இந்த கால்சியம் நம்ம பாடியில இல்ல அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்ப நமக்கு போன் வீக்கா இருக்கு அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுறது என்ன அப்படின்னா, பாடியில சம்டைம்ஸ் கால்சியம் கம்மியா இருக்கும் போல, ஸோ அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரம் நான் கீழே விழுந்த உடனே சின்ன மைனரா எனக்கு ஒரு ஃப்ராக்சர் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே சமயத்துல நமக்கு கால்சியம் கம்மியா இருக்கிறதுனால பாடியில போனை எலும்பையும் தாண்டி
நமக்கு இருக்கும் அப்படின்னா மசில் கிராம்ஸ், அதாவது தசப்பிடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடிக்கடி ஏதாவது ஒர்க் பண்ணும்போது நமக்கு இந்த மசில் கிராம்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி கைண்ட் ஆஃப் இந்த மென்டல் ரிலேட்டட் இஷ்யூஸ் லைக் டிப்ரெஷன் ஆர் இரிட்டபிலிட்டி அந்த மாதிரியான கண்டிஷன்ஸுமே வரும். ஸோ இது எதனால நமக்கு வருது அப்படின்னா கால்சியம் வந்துட்டு மெயினா வந்து நமக்கு ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்றதுக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட் தான். அப்போ நமக்கு எஸ்பெஷலி வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதே மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டானபடி செக்ரேட் ஆகணும்னாலுமே நமக்கு கால்சியம் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ட். அப்போ நம்ம பாடியில கால்சியம் கரெக்டானபடி இல்லை அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமே கம்மியா செக்ரேட் ஆகும். ஸோ இதனால ஒரு பர்சனுக்கு ஏதாவது கொஞ்சம் மென்டல் ஹெல்த் கரெக்டானபடி இல்லை, அவங்க சிச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கும்போது சீக்கிரமாவே அவங்க ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இரிட்டபிலிட்டி, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே சீக்கிரமாவே இரிட்டேட் ஆகிறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்படி போனும் டீத்தும் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் வீக் ஆக ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி நம்மளுடைய நெயில்ஸும் கூட. ஸோ நெயில்ஸும் வந்துட்டு ரொம்ப பிரிட்டிலா இருக்கும், அதாவது சீக்கிரம் உடஞ்சு போற மாதிரியான கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி இன்சோமேனியா, அதாவது தூக்கம் அப்படிங்கிறது கரெக்டானபடி இருக்காது. ஏன்னா கால்சியம் வந்து ஸ்லீப்பிங் ஹார்மோன் கரெக்டானபடி ரெகுலேட் ஆகிறதுக்குமே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ கால்சியம் கம்மியானபடி நமக்கு இருக்கும்போது அந்த ஸ்லீப்பிங் ஹார்மோன்ஸும் நமக்கு கரெக்டானபடி செக்ரீட் ஆகிறது இல்ல, இதனால நமக்கு தூக்கமும் கரெக்டானபடி இருக்கிறது இல்ல. சோ போனையும் தாண்டி கால்சியம் நம்ம பாடியில கம்மியா இருக்கும்போது இந்த மெயினான சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சோ ஜஸ்ட் எனக்கு போன் வீக் அப்படிங்கும்போது மட்டும் நம்ம கால்சியம் எடுத்துக்காம ரெஸ்ட் மசில் கிராம்ஸ் ஆகுது, நெயில்ஸ் எல்லாமே ரொம்ப பிரிட்டிலா இருக்கு அப்படின்னாலுமே கூட கால்சியம் நியூட்ரியன் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அதனாலயும் நமக்கு டிஃபிஷியன்சி வரதுனாலையும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ இந்த கால்சியம் நான் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், ஈவன் நம்ம கால்சியம் ஆஸ் அ ஃபுட்டாவோ இல்ல ஒரு சப்ளிமெண்டாவோ நம்ம கன்சியூம் பண்ணும்போது நமக்கு அந்த டோசேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துப்போம். ஸோ அளவுக்கு அதிகமா போய் நம்ம பாடியில அது டாக்ஸிசிட்டியை கிரியேட் பண்ணாது. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே வந்துட்டு எவ்வளோ அளவுக்கு கால்சியம் தேவை, அவங்களுடைய ரெக்கமெண்டட் அலவன்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஏஜ் வைஸ் வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் வந்துட்டு ஒரு 9 இருந்து 18 இயர்ஸ்க்குள்ள இருக்காங்க அப்படிங்கும்போது மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் அவங்களுக்கு 1300 mg ஆஃப் கால்சியம் அப்படிங்கிறது தேவை. இதுவே 19 இருந்து ஒரு 50 இயர்ஸ் 50 வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு 1000 mg அப்படிங்கிற மாதிரி தேவைப்படும். இதுவே 51 இருந்து 70 இயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும் போது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா ஃபீமேலுக்கு ஏன் டிஃபர் ஆகுதுங்கும் போது அவங்க மெனப்பஸ் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு போனும் வந்துட்டு கொஞ்சமா வீக் ஆக ஆரம்பிக்கலாம். அதனால அந்த ரெக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் 50 இயர்ஸ்ல இருந்து 70 இருக்கக்கூடிய 70 வயசு இருக்கக்கூடிய ஃபீமேலுக்கு 1200 mg ஆஃப் கால்சியம் அப்படிங்கிறத டெய்லி அவங்க எடுத்துக்கணும். இன் கேசஸ் ஆஃப் பிரெக்னன்சில அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு 1000 சேர்ந்து 600 பிளஸ் mg கால்சியம் அவங்க எடுத்துக்கலாம். லாக்டேஷன் டைம்ல அதே மாதிரி 1000 பிளஸ் 800 mg அவங்களோட லாக்டேஷன் கரெக்டானபடி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 800 mg சேர்ந்து எடுத்துட்டு வரலாம். ஸோ இதுதான் கால்சியத்துக்கான ரெக்வயர்மெண்ட். ஸோ இந்த ரெக்வயர்மெண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடிக்கு எவ்வளோ ரெக்வயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு வரணும். இப்போ இந்த கால்சியம் பாடியில மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணி கொடுக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த கால்சியம் போன்ல எந்த அளவுக்கு ஒரு ரோல் வந்துட்டு நமக்கு பிளே பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். மெயினா கால்சியம், ஹவு அந்த கால்சியம் மெட்டபாலிசம் இஸ் happening in the bone அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா கால்சியம் தான் நம்மளுடைய போனுக்கும் டீத்துக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடிய ஒரு மேஜரான எலிமெண்ட். ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கால்சியம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாடியில போனுக்கும் டீத்துக்கும் அந்த ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடிய ஒரு மேஜரான எலிமெண்ட்டும் கூட. அதே மாதிரி நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ஃபுட்டு சாப்பிடும் போது ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு போகும்போது நமக்கு அந்த க்ரோத் இருக்குதோ, எப்படி நம்ம டிஷ்யூஸ்ல வந்துட்டு அந்த டேமேஜ் ரிப்பேரிங் இருக்கோ, அதே மாதிரி நம்ம போன்லயுமே வந்துட்டு அந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது பழைய செல்கள் எல்லாம் போய் நியூ செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி அந்த போனினுடைய மெட்டபாலிசம் நியூ போன் ஆகி போனோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகி அந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது நம்ம போன்லயும் வந்துட்டு நடக்கும். அப்ப இந்த மெட்டபாலிசம் கரெக்டானபடி நம்ம போன்ல நடக்கணும் அப்படின்னாலுமே நமக்கு மெயினான நியூட்ரியன்ட் எல்லாமே கம்பல்சரி நம்ம பாடியில தேவையான அளவு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்
கால்சியம், பாஸ்பேட் மாதிரியான நியூட்ரியன்ட் எல்லாமே நம்மளுடைய போனுக்கு அந்த போனினுடைய மெட்டபாலிசம் கரெக்டான படி நடக்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் மெயினா நம்ம தேவையான அளவு நியூட்ரியன்ட் எடுத்துக்க போதுதான் நம்மளுடைய போன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ரிக்கெடாவும் இருக்கும். அண்ட் நியூட்ரியன்ஸ் எப்ப நமக்கு கம்மி ஆகுதோ அந்த போனினுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கம்மியாகும். அண்ட் அதே மாதிரி நான் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி கால்சியம் அப்படிங்கிறது போனேட் இதையும் தாண்டி மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே லைக் மசில் கான்ட்ராக்ஷன், தசைப்பிடிப்பு எல்லாமே நடக்காம இருக்கிறதுக்குமே வந்துட்டு நமக்கு கால்சியம் அப்படிங்கிறது தேவை. எஸ்பெஷலி போனோட ஸ்ட்ரென்த்துக்கு, அதனுடைய மெட்டபாலிசத்துக்கு அண்ட் மெயினா அதனுடைய அந்த ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்டுக்குமே வந்துட்டு தேவையான ஒரு மேஜரான நியூட்ரியன்ட்டும் கூட. இப்போ இந்த கால்சியம் என்னென்ன ஃபுட்ல எல்லாம், ஏன்னா இப்போ கால்சியம் போன்ல எந்த அளவுக்கு தேவை, எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்டே வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட்னா கால்சியம் தான் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தோன்றது என்ன, அப்போ இந்த கால்சியம் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஃபுட்ல இருந்து நமக்கு பார்க்கும்போது ரெண்டு வகையா நமக்கு இருக்கும். அதாவது டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல, இல்லாட்டி நான் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பிளான்ட் பேஸ்டான சோர்சஸ்லயும் நமக்கு கிடைக்கும். ஸோ டைரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பால், முட்டை, லைக் எக், சீஸ், அந்த மாதிரி பால் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாது நமக்கு நான் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது லைக் ப்ரோக்கலி, பம்கின், நிறைய சீட்ஸ்ல, அதே மாதிரி சியா சீட்ஸ்ல, செசமி சீட்ஸ்ல, ஓகே, அதே மாதிரி அவகேடோஸ்ல, ஸோ கோகோனட்டோட மீட்ல, இதுல எல்லாமே வந்துட்டு நமக்கு குட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். இப்போ இந்த கால்சியம் நம்ம பாடியில கரெக்டான அளவு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த போன் மெட்டபாலிசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பாக்குறோம். ஸோ நம்ம போன்ல இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் ரெண்டு வகையா இருக்கும். அதாவது இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம போன் வந்துட்டு பிரேக் ஆகக்கூடிய ஒரு இதுதான். அதாவது செல்கள் எல்லாமே சேர்ந்து அந்த போனை வந்துட்டு நமக்கு பிரேக் பண்ணும், ரிசார்ப்ஷன் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். அதாவது மறு உருவாக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது ஒரு பழைய செல் எல்லாமே போய் அந்த இடத்துல புது செல்ஸ் வந்துட்டு நமக்கு, இப்போ ஒரு வீடுன்னு வந்துட்டு நம்ம இடிச்சு எப்படி நம்ம கட்டுவோம், புதுசா அந்த நமக்கு இது பண்ற தேவையான எந்த மாதிரி வேணுங்க மாதிரி நம்ம கட்டுவோம் இல்லைங்களா. சோ அதே மாதிரிதான் சோ அந்த பழைய செல்கள் எல்லாமே போயிட்டு அந்த நியூ செல்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஒரு சிம்பிள் டேர்ம்ல நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். சோ அந்த ஒரு டைப் தான் வந்துட்டு இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட். இதுவே ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு டைப் என்னன்னா நியூ செல்கள் எல்லாமே அந்த போன்ல வந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆகும். சோ அப்ப இந்த பிக்சர்ல நம்ம பாக்குற மாதிரி சோ இந்த செல்ஸ் எல்லாமே பிரேக் ஆகி இந்த ஆஸ்டியோகிளாஸ்ட்ல வந்துட்டு நமக்கு இந்த நியூ செல்ஸ் எல்லாமே வந்துட்டு புதுசா நமக்கு உருவாகி இந்த போனை இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஸ்ட்ரென்தனாவும் ஆகுது. சோ இதுதான் போனினுடைய மெயினான மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இப்போ இந்த மெட்டபாலிசம் நமக்கு கரெக்டான படி நடக்கணும்னாலுமே இந்த ஆஸ்டியோகிளாஸ்ட் டைம்ல நமக்கு நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது தேவை. புதிய செல்கள் வளர்றதுக்குமே வந்துட்டு நமக்கு தேவையான நியூட்ரியன்ட்டும் நம்ம பாடியில இருக்கணும். சோ இப்ப கால்சியம் நம்ம போனுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். தென் இதையும் தாண்டி மத்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் எதெல்லாம் நம்ம போனுக்கு தேவை அப்படிங்கறத நம்ம ஃபர்தரா பார்க்க போறோம். சோ another நியூட்ரியன்ட் அப்படின்னா விட்டமின் டி. சோ இப்போ இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது நமக்கு ரெண்டு விதமா நமக்கு கிடைக்கும். நேச்சுரலா பை காட்ஸ் கிவன்ல நமக்கு சன்லைட் மூலமாகவும் இந்த சோர்சஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஃபுட் சோர்சஸ்ல இருந்துமே வந்துட்டு இந்த வைட்டமின் டியை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டயட்ல வந்துட்டு நமக்கு D2, D3 மாதிரியான ஆக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ நம்ம சன்லைட்ல இருந்து கொஞ்சம் நம்ம வெளியே போறோம், சன்லைட் நமக்கு படுது அப்படிங்கும் போது ஃபுட் சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். சம்டைம்ஸ் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் மூலமாகவும் இந்த வைட்டமின்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது ஸோ எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய லிவர் பார்ட்டுக்கு நமக்கு போகும்போது இது ஹைட்ராக்சி வைட்டமின் டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபார்மை தான் வந்து நம்ம லேப்ல எல்லாமே நம்ம ரிப்போர்ட் எடுக்கும் போது வரக்கூடியது. ஸோ இதை வச்சுதான் நம்மளுடைய பாடியில வந்துட்டு எந்த அளவுக்கு வைட்டமின் டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதனுடைய லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். சோ தென் இது ரெண்டுமே நமக்கு ஃபர்தரா நமக்கு பிரேக் டவுன் ஆகி, அதாவது அந்த மெட்டபாலிசம் ஆகி ஃபர்தரா பிரேக் டவுன் ஆகி நமக்கு டைஹைட்ராக்சி வைட்டமின் டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ம்ல இருக்கும். சோ இதுதான் வந்துட்டு ஆக்டிவான ஃபார்ம். இந்த ஆக்டிவான ஃபார்ம் தான் இந்த வைட்டமின் டி தான் வந்து எஸ்பெஷலி நம்மளுடைய போனுக்கு போகிறது. அதாவது நம்ம போன்ல இருக்கக்கூடிய அந்த கால்சியத்தோட அப்சார்ப்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம பாடியில மற்ற பெர்ஃபார்மன்ஸ் லைக் மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு இம்ப்ரூவ் ஆகி அதை ரெக்கவரி பண்றதுக்குமே இந்த வைட்டமின் டி தான் வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் இந்த வைட்டமின் டி நம்மளுடைய போனுக்கும் நம்மளுடைய மசிலோட ரெக்கவரிக்கும் போகக்கூடிய
இந்த வைட்டமின் டி எல்லாமே எந்தெந்த சோர்ஸ்ல நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா வந்து நமக்கு குட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இந்த பிளான்ட் பேஸ்ட்ல நமக்கு இருக்கும். லைக் இந்த ஸ்பினச்ல, பச்சை காய்கறிகள், கீரை வகைகள்ல, அண்ட் அதே மாதிரி மில்க்ல, நான்வெஜ் அப்படின்னு பார்க்கும்போது லைக் சார்டின் ஃபிஷ்ஷஸ்ல, எக் ஐட்டம்ஸ்ல எல்லாமே நமக்கு இருக்கும். இதையும் தாண்டி நமக்கு சார்டின் மாதிரி ஃபிஷ்ஷஸ் ஆகட்டும், லைக் ப்ரோக்கோலி, மஷ்ரூம்ஸ்ல எல்லாமே நமக்கு இந்த குட் அமௌண்ட் ஆஃப் விட்டமின் டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ், இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த செஷன் நான் உங்களுக்கு உங்களோட queries இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ மூவிங் டு நெக்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் நம்ம கால்சியம் பத்தி பார்த்தாச்சு, போனுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கறது. அண்ட் நம்ம வைட்டமின் டி அது எந்த சோர்சஸ்ல இருக்கும், அது எப்படி என்ன சோர்சஸ்ல வந்து obtain நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கறதும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட் தான் புரோட்டீன். ஸோ புரோட்டீன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நியூட்ரியன்ட். அண்ட் நமக்கு அது எந்த அளவுக்கு நம்ம பாடியில மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இந்த புரோட்டீன் போனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், போன்ல என்ன மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணக்கூடியது, புரோட்டீன் கம்மியாகும் போதும் நமக்கு போன் ஏன் வீக் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஸோ மெயினா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய போன் மாஸ்ல வந்துட்டு இப்ப 3% நம்ம போன் மாஸ் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுட்டோம் அப்படின்னா அதுல 1% வந்துட்டு நம்மளுடைய புரோட்டீனோட ரோலும் இருக்கு. ஸோ புரோட்டீன் தான் அந்த நியூட்ரியன்ட் அந்த 1% ஆக்குபை பண்ணுது. ஸோ ரஃப்லி ஒரு 50% வந்துட்டு புரோட்டீனோட ரோலுமே வந்துட்டு நம்மளுடைய போன்ல இருக்கும். ஸோ நமக்கு போன், அதாவது நம்மளுடைய பாடியில புரோட்டீன் தேவையான அளவு இல்லை அப்படின்னாலுமே கூட நமக்கு போனும் வந்துட்டு வீக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ புரோட்டீன் அப்கோர்ஸ் நம்ம பாடி வெயிட்டுக்கு ஈக்குவலான அளவு நம்ம எடுத்துட்டு வருவோம். மெயினா வந்து புரோட்டீன் நம்ம பாடியில நமக்கு தேவையான அளவு கொடுக்குறோம் அப்படிங்கும் போது நமக்கு மெயினா growth ஹார்மோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த growth ஹார்மோன் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய போன் அந்த நியூ போன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி விடுது. ஸோ இப்போ நியூ போன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்டிமுலேட் பண்றதுனால ஆல்ரெடி போன் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நியூ போன் எல்லாமே ஃபார்ம் ஆகி நம்மளுடைய போனோட டென்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. எப்போனா நம்ம தேவையான அளவு புரோட்டீன் நம்ம பாடியில எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது. அண்ட் அதே மாதிரி புரோட்டீன் வந்து மெயினா நம்ம பாடியில கால்சியம் அப்சார்ப்ஷனை வந்து இன்டெஸ்டைன்ல இம்ப்ரூவ் பண்ணி விடுது. ஸோ அப்சார்ப்ஷன் ரேட் நமக்கு இன்க்ரீஸ் பண்றதுனால நமக்கு போன் ரிசப்ஷன் ஆகுறத வந்துட்டு சப்ரஸ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா போனோட டென்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி புரோட்டீன் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு மசில் எல்லாமே பயங்கரமா ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுறதுனாலையும் ஸோ இந்த மசில் ஸ்ட்ரென்த் ஃபர்தரா நமக்கு போனோட ஸ்ட்ரென்த்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுது. அண்ட் அதே மாதிரி புரோட்டீன் நம்ம பாடி எடுக்கிறோம் அப்படிங்கும் போது அதே மாதிரி புரோட்டீன் ஆஸ் அ நியூட்ரியன்ட்டா மெயினா வந்து நமக்கு கொலாஜன் மேட்ரிக்ஸ் எல்லாமே நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுனால ஃபர்தரா நமக்கு போனினுடைய டென்ஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நாட் ஒன்லி ஜஸ்ட் ஒரு கால்சியம், வைட்டமின் டி அதோட சேர்ந்து நமக்கு புரோட்டீனுமே வந்து நம்மளுடைய போன் ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்டான நியூட்ரியன். தென் இதெல்லாம் தாண்டி செகண்டரி நியூட்ரியன்ஸ், அதாவது அதெல்லாம் நமக்கு கண்டிப்பா பிரைமரியா நம்ம பாடியில இருக்க வேண்டியது. ஸோ இது அல்லாத செகண்டரி நியூட்ரியன்ஸ், ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் நமக்கு டெபிசிட் ஆனாலுமே கூட நமக்கு கண்டிப்பா போன் அப்படிங்கிறது நமக்கு வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ செகண்டரி நியூட்ரியன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா மெக்னீசியம், ஜிங்க் மாதிரியான நியூட்ரியன்ஸ் தான். ஸோ இந்த மெக்னீஷியம் எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா நம்ம போனோட ஹெல்த்துக்காக, போன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கால்சியம் எடுத்துட்டு வரோம். சம்டைம்ஸ் இந்த கால்சியம் நம்ம பாடியில அப்சார்ப்ஷன் ஆகாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ மெக்னீஷியம் மாதிரியான நியூட்ரியன்ஸ் வந்துட்டு நமக்கு அந்த கால்சியத்தை வந்துட்டு ரிட்டைன் பண்ணி அப்சர்வ் பண்றதுக்குமே வந்து சப்போர்ட்டிவாகவும் இருக்கு. ஸோ அதனாலதான் செகண்டரி நியூட்ரியன்டா மெக்னீஷியமும் நம்ம பாடியில நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த மெக்னீஷியம் என்னென்ன ஃபுட் சோர்ஸ்ல இருக்கு அப்படின்னா பீன்ஸ் ஐட்டம்ஸ்ல, எஸ்பெஷலி இந்த நம்ம கிட்னி பீன்ஸ்ல, அதே மாதிரி ஃபிஷ்ஷஸ்ல, டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல, அவகாடோஸ்ல, பனானாஸ்ல எல்லாமே குட் அமௌண்ட் ஆஃப் மெக்னீஷியம் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட். அது ஜிங்க் அஃப்கோர்ஸ் இது ஒரு நம்ம பாடியில வந்துட்டு மெயினா நமக்கு இம்யூனிட்டிக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட். ஸோ ஜிங்க்கும் வந்துட்டு மெயினா நமக்கு சிமிலர் லைக் மெக்னீஷியம் இருக்கக்கூடிய மீட் ஐட்டம்ஸ்ல, சிக்கன்ல, அதே மாதிரி குட் அமௌண்ட் ஆஃப் டைரி ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே வந்து நமக்கு இந்த ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூட்ரியன்ட் இருக்கும். மெயினா வந்து நம்மளுடைய போன் மேட்ரிக்ஸ், ஸோ இப்போ நமக்கு
அந்த போன்ல இருக்கக்கூடிய அந்த கொலாஜன் வந்துட்டு கொலாஜன் புரோட்டீன் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னாலுமே நம்ம தேவையான அளவு ஜிங்க் நம்ம பாடியில இருக்கணும். அண்ட் அதே மாதிரி மற்ற நியூட்ரியன்ஸ் ஹவு லைக் கால்சியம், வைட்டமின் டி, புரோட்டீன் மாதிரியான நியூட்ரியன்ஸ் இருக்கும். மெக்னீஷியம், ஜிங்கையும் தாண்டி டெரிட்டரி நியூட்ரியன். ஸோ இந்த நியூட்ரியன்ஸும் நமக்கு குட் அமௌண்ட் நம்ம பாடியில இருக்கணும். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் இல்லாட்டியுமே நமக்கு போன் அப்படிங்கிறது வீக் ஆகும். விச் இஸ் லைக் பாஸ்பரஸ் மாதிரியான நியூட்ரியன், வைட்டமின் கே மாதிரியான நியூட்ரியன். ஸோ பாஸ்பரஸ் எல்லாம் மெயினா நமக்கு நான்வெஜ் ஐட்டம்ஸ்ல, ஃபிஷ்ல, எக்ல எல்லாமே குட் அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த பாஸ்பரஸ் வந்துட்டு நம்ம கால்சியமோட சேரும்போது தான் வந்துட்டு நமக்கு அது ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகும்போது தான் நமக்கு அந்த போனோட ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி வைட்டமின் கே அப்படின்னு சொல்லக்கூடிய நியூட்ரியன்ட் வந்துட்டு நம்ம கால்சியத்தை ரெகுலேட் பண்றதுக்கு தேவையான ஒரு நியூட்ரியன்ட். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கால்சியம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம பாடியில வந்து இந்த கால்சியம் போன்ல போய் டெபாசிட் ஆகாம இன் சம் கேசஸ்ல நமக்கு ஏதாவது ஆர்கன்ஸ்ல எல்லாமே போய் டெபாசிட் ஆகி நம்ம ஆர்கன்ஸையும் வந்துட்டு சம்டைம்ஸ் டேமேஜ் ஆக்குறதுக்கு உண்டான சான்சஸும் இருக்கு. அப்ப இந்த கண்டிஷன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ வைட்டமின் கே நம்ம எடுக்கும்போது வைட்டமின் கே நம்ம எடுக்கக்கூடிய அந்த கால்சியம் கரெக்டானபடி போனுக்கு போறதை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனாலதான் ஆஸ் அ டெரிட்டரி நியூட்ரியன்ஸா வந்து நம்ம வைட்டமின் கேவும் நம்ம பாடியில எடுத்துக்கணும். ஸோ வைட்டமின் கே வந்துட்டு நமக்கு நிறைய இந்த கிரீன் ஃபுட்ஸ் லைக் ஆவகாடோ, கிரீன் ஆப்பிள், கிவி மாதிரி, லைம்ஸ்ல, ப்ரொக்கலில, கிரீன் பீஸ்ல, கேபேஜ்ல எல்லாமே நமக்கு குட் அமௌண்ட் ஆஃப் வைட்டமின் கே அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அண்ட் இப்போ இந்த எல்லா நியூட்ரியன்ஸும் நம்ம கரெக்டானபடி எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு இந்த போன் அப்படிங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, போன்ல நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரீமாடலிங் ஆஃப் த போன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்த எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஸோ இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்கு. அப்போ அந்த வீடை வந்துட்டு நான் கொஞ்சம் இது சேஞ்ச் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்துட்டு ஒரு புதுசா உருவாக்குறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இங்கேயும் ரீமாடலிங் ஆஃப் த போன் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது போன்ல வந்துட்டு நமக்கு ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே நமக்கு பிரேக் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அந்த இடத்துல நியூ செல்ஸ் எல்லாமே நமக்கு ஃபார்ம் ஆகி நமக்கு அந்த இடத்துல ஃபுல்லா வந்துட்டு மினரலைசேஷன் ஆகி புது செல்ஸ் எல்லாமே நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் நம்ம அந்த ரீமாடலிங் ஆஃப் த போன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா பர்சனோட லைஃப்லயுமே வந்துட்டு இந்த போனினுடைய இந்த ரீமாடல் அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பாடியில தேவையான அளவு நியூட்ரியன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது நமக்கு நடந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ரீமாடலிங் அப்படின்னு நமக்கு கரெக்டானபடி நடக்கும் போதுதான் நம்மளுடைய போனினுடைய அந்த growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ இது நடக்கல அப்படிங்கும் போது கண்டிப்பா போன் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வீக் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸும் இருக்கு. ஸோ அப்ப இந்த ரீமாடலிங் நடக்கணும்னாலுமே நமக்கு நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது அவசியமா தேவை. அண்ட் மெயினா இப்போ இந்த போனுக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த போன் ஹெல்த்தியா இருக்கா இல்லையா நான் எப்படி மேம் செக் பண்றது? ஸோ என்னோட போன் நான் தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ என்னோட போன் ஹெல்த்தியா இருக்கா இல்லை என்னோட போன் வந்துட்டு இந்த ரீமாடலிங்ல கரெக்டானபடி ஆகாம போன் ஏதாவது வீக்கா இருக்கா, அதோட டென்ஸ் கம்மியா இருக்கா, எப்படி நம்ம செக் பண்ணலாம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் போன் மினரல் டென்சிட்டி அனாலிசிஸ். ஈவன் நம்ம எல்லாருமே we are very familiar with it because ஈவன் நம்மளுடைய ஸ்டோர்ஸ்ல எல்லாமே we do have this machine with us. So இந்த BMD டெஸ்ட் மூலமா போன் மினரல் டென்சிட்டி டெஸ்ட் மூலமா நம்ம போன் ஹெல்த்தியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்மளால செக் பண்ணிக்கலாம். ஈவன் நியூட்ரியன்ஸ் லைக் கால்சியம், வைட்டமின் டி, புரோட்டீன் மாதிரியான நியூட்ரியன்ஸ் எங்காவது லேக் ஆகுதா, கரெக்டானபடி போன்ல செட்டில் டவுன் ஆகல அப்படிங்கறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த அனாலிசிஸ் நம்ம பண்ண உடனே நமக்கு 3 விதமா வேல்யூஸ் வரும். அதாவது அந்த இடத்துல டி ஸ்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேல்யூ. ஸோ டி ஸ்கோர் நம்மளுடைய போன் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு, எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத நமக்கு கொடுக்கும். அதாவது +1ல இருந்து பிஃபோர் -1 வரைக்கும் வரும்போது நார்மலான ஒரு ஸ்டேஜ். இன் சம் கேசஸ்ல நமக்கு இந்த டி ஸ்கோர்ல வந்துட்டு நமக்கு -1ஐயும் தாண்டி நமக்கு போகும்போது அது என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா போனினுடைய மாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு, which is indicated as an osteopenia. அதாவது அந்த எலும்பு தேய்மானம் ஆகுது, டென்ஸ் கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் இன்னும் சில பேருக்கு வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ், நல்லாவே எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கண்டிஷன் வந்துட்டு பார்க்கும்போது ஸோ போனோட டென்ஸ் வந்துட்டு ரொம்பவே லோவாகவும் இருக்கும். அப்போ நம்மளுடைய டி ஸ்கோர் எப்படின்னு பார்த்து நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ரிப்போர்ட் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு Z ஸ்கோர்னு ஒன்று சேர்ந்து வரும். அப்போ இந்த Z ஸ்கோர்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்துட்டு ஒரு 24 இயர்ஸ் ஆகுது, நான் ஒரு ஃபீமேல் இருக்கேன், என்னோட போன் வந்துட்டு ஒரு 80% இருக்கு அப்படின்னா இதுவே சேமா ஒரு இந்த ஏஜ்ல இந்த ஜெண்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு
ஹெல்தியான போன் ஒரு 1 ஆர் 10% இருக்கணும் அப்டின்னா, அப்போ இது ஒரு கம்பேரிசன் மாரி. அப்போ என்னோடது 80% தான் இருக்கு. அப்ப ஆக்சுவலான அந்த Z ஸ்கோர் அப்படிங்கிறது 110. ஸோ இனிமே நான் என்னோட போனோட டென்ஸ இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிகேஷன் தான். ஸோ இந்த ஒரு டெஸ்ட்ட நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே, நம்மளுடைய போன் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம எப்படி வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது நம்ம பாடியில வந்துட்டு சில டிஃபரன்ஸ் எல்லாம் ஆகுதோ, நம்ம ஏஜ் ஆகும்போது நம்ம பாடியில வந்துட்டு சில கைண்ட் ஆஃப் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. சில பேருக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோமோ, அதே மாரி நம்ம ஏஜ் ஆகும்போது நம்ம போன்லயும் வந்துட்டு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அதாவது நம்ம ஒரு மிட் ஏஜ்ல 30ஸ்ல இருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு அந்த போனோட டென்ஸ் அந்த போனினுடைய ரிசார்ப்ஷன், அந்த போன்ல அந்த நியூ செல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ போன் ரொம்ப ஹெல்த்தியாவே இருக்கும். பட் இதுவே நம்ம கொஞ்சம் ஏஜ் ஆகுறதுனால, ஏஜ் ஃபேக்டர்னால ஒரு 50, 60ஸ்ல நம்ம இருக்கும்போது நமக்கு அந்த போனினுடைய அந்த ரிசார்ப்ஷன், அந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது கரெக்ட்டானபடி நமக்கு நடக்காது. ஸோ இதனால நம்ம போன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, வீக் ஆயிரும், ஃப்ரஜைலா இருக்கும். கொஞ்சம் கீழ விழுந்துட்டோம் அப்படின்னா கூட டக்குனு நமக்கு ஃப்ராக்சர் ஆயிரும். மைனர் இன்ஜுரி எல்லாமே ஆகுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த ஏஜிங் ஆஃப் போனுமே எப்ப நடக்கும்னா, நாட் ஒன்லி நமக்கு அந்த நியூட்ரியன்ஸ் டெஃபிசிட்னால, இட் இஸ் ஆல்சோ ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் ஏஜ் ஃபேக்டரும் கூட. அப்போ ஸோ இந்த ஏஜுமே வந்துட்டு நமக்கு போன வந்துட்டு வீக் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் ஆல்சோ வெறும் ஏஜ் ஃபேக்டர் மட்டும் தானா மேம் அப்படின்னா, ஈவன் யங் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு அடல்ட் இருக்காங்க, ஒரு 30ஸ்ல இருக்காங்க, 20ஸ்ல இருக்காங்க அப்படிங்கும்போது கூட ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் கரெக்டா இல்ல அப்படிங்கும்போது அவங்களுக்கும் போன் வந்துட்டு வீக் ஆகி கரெக்டானபடி அந்த ரீமாடலிங் ஆஃப் போன் அப்படிங்கிறது நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தென் போனோட சேர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜாயிண்ட் பத்தி தான். ஸோ ஜாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம பாடியில ஈச் பார்ட்டையுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த ஜாயிண்ட் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஜாயிண்ட்ல வந்துட்டு நமக்கு வரக்கூடிய ஒரு இஷ்யூஸ் என்ன, மோஸ்ட் காமனா நமக்கு ரொம்ப அதிக அளவுல நமக்கு வரக்கூடிய ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் கொஞ்சம் நம்ம வீட்ல ஏஜ் ஆனவங்களுக்கு, விமென்ஸுக்கு ரொம்ப கொஞ்சம் லைக் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னாலயும் வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த ஆர்த்ரைட்டிஸ். அப்ப இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது காமனா ஈவன் நம்மளுடைய இந்தியன் சொசைட்டில கொஞ்சம் நம்ம அதிக அளவுல பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். ஈவன் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஆர்த்ரைட்டிஸ்லயே நமக்கு சில டைப்ஸ் எல்லாமே நமக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ எப்படி போன் இம்பார்ட்டனோ எஸ்பெஷலி கொஞ்சம் ஏஜ் ஆகும்போதும் சரி, அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் ஹெல்த்தும் நம்ம கரெக்டானபடி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் அலாங் வித் தட் போன் நம்ம ஜாயினையும் வந்து ஜாயிண்ட் ஹெல்த்தையும் சேர்ந்து வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஜாயிண்ட்ல வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இது சம்டைம்ஸ் நமக்கு ஏஜ் ஃபேக்டர், ஜெனட்டிக்கல் அண்ட் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் அண்ட் ஒபிசிட்டி இந்த மாதிரியான மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னால நமக்கு வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். மெயினா வந்து நமக்கு நம்ம ஜாயிண்ட்ல பெயின் கிரியேட் பண்ணும், ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். நம்மளால நார்மலா ஃபெட்டிக் மாதிரியான ஒரு மாதிரியான மயக்கம் மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் சிச்சுவேஷன் எல்லாம் வரும். அப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸ்லயே வந்து நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்று ஆஸ்டியோ, இன்னொன்று ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இன்னொன்று காப். ஸோ இந்த ருமட்டாய்டு அப்படிங்கிறது சம்டைம்ஸ் நம்ம நிறைய பேர் இந்த ஒபிஸ் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது என்னெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கையோட சேர்ந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஜாயிண்ட்ல வந்துட்டு அந்த கார்டிலேஜ்ல வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். மெயினா வந்துட்டு நமக்கு நம்மளுடைய கார்டிலேஜ்ல வந்துட்டு வரக்கூடிய ஒரு டேமேஜ் தான். ஸோ இதனால வந்து நமக்கு ஃபர்தரா நம்மளுடைய மோஷன் நம்ம ஏதாவது ஒர்க் பண்றது அப்படிங்கிறது நமக்கு கம்மியாகும், நமக்கு ரொம்ப ஸ்டிஃபாகவும் டெண்டர்னஸாகவும் இருக்கும். இதுவே ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய அந்த கார்டிலேஜ்ல வந்து அதை சுத்தி வர அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம், கைண்ட் ஆஃப் ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். நம்மளுடைய எல்லா ஜாயின்ஸ்லயுமே, நம்முடைய கால்ல நம்ம மடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ல எல்லாமே நமக்கு அந்த வீக்கங்கள், இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வரும். இந்த கண்டிஷன் கொஞ்சம் நமக்கு எப்படின்னா ஏன் சீரியஸ் அப்படின்னு சொல்றோம்னா, இதுல பெயின் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நல்லா பெயின் இருக்கும், மசில் பெயின் ஃபுல்லா நமக்கு இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஸ்டிஃப்னஸாவும் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 போட்டோ பார்க்கும்போது, பிக்சர் பார்க்கும்போது நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது இது நம்மளுடைய லெக் ஜாயிண்ட். ஓகேங்களா, இப்போ இந்த லெக் ஜாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் இந்த கார்டிலேஜ்னு சொன்னேன். இப்போ இது ஒரு நம்மளுடைய லெக் பார்ட். ஸோ இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ தான். ஸோ இந்த கார்டிலேஜ் என்ன ஆகுது அப்படின்னா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னால நமக்கு சிவியரா டேமேஜ் ஆகுது.
ஸோ இதனால வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இதுவே ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல ஸோ இந்த கார்டிலேஜ் வந்து நமக்கு டேமேஜ் ஆகி இதை சுத்தின வந்துட்டு நமக்கு இன்ஃப்ளமேஷன் கிரியேட் ஆகி 2 ஜாயிண்ட்டுக்கும் இடையில நமக்கு ஸ்பேஸ் வருது. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்துட்டு டைரக்டா இந்த 2 ஜாயிண்ட்டையுமே டச் பண்ண வைக்கிறதுனால தான் நமக்கு அந்த பெயின் அப்படிங்கிறது ரொம்ப சிவியரா இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா கவுட். அதாவது நம்மளுடைய பாடியில வந்து அந்த எண்ட் ப்ராடக்டா இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிட் வந்து நமக்கு வெளியே போகாம அந்த யூரிக் ஆசிட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஜாயிண்ட்ல வந்துட்டு கரெக்டான படி லைக் சம்டைம்ஸ் டெபாசிட் ஆகும். லைக் நம்மளோட கையில இருக்கக்கூடிய ஜாயிண்ட், நம்மளுடைய கால்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ல போயிட்டு அந்த யூரிக் ஆசிட்ஸோட லெவல்ஸ் எல்லாமே கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நமக்கு அந்த இடத்துல போய் ஃபுல்லா நமக்கு ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதனால நமக்கு அந்த ஜாயிண்ட் அப்படிங்கிறது பர்டிகுலரா வந்து நமக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால நமக்கு எப்படின்னா ஜாயிண்ட் பெயினா இருக்கும், ஸ்டிஃபா இருக்கும். அந்த நம்ம பண்ணக்கூடிய அந்த மோஷன் மொபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு கம்மியாகும். இன்கேஸ் யாருக்காவது கொஞ்சம் இந்த ஜாயிண்ட் ரொம்ப பெயினா இருக்கு, கை மடக்கும் போது ஸ்டிஃபா இருக்கு, ரொம்ப சிவியரா பெயின் இருக்கு, ஃபெட்டிக் வர மாதிரிலாம் இது ஃபீல் பண்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து நம்மளுடைய யூரிக் ஆசிட் லெவல் எவ்வளவு இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த லெவல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது கூட இது வந்து நம்மளுடைய ஜாயிண்ட்ல டெபாசிட் ஆகி நமக்கு கவுட் மாதிரியான கண்டிஷன்ஸையும் நமக்கு கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ இந்த போனுக்கு தேவையான நியூட்ரியன்ட் அண்ட் அலாங் வித் தட் ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான காமன் கண்டிஷனான ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதனுடைய சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத நமக்கு அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு சொல்யூஷன் அப்படிங்கிறது எல்லா திங்ஸ்லயுமே நம்ம வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ இப்போ இந்த போனை வந்து ஜஸ்ட் நம்ம நியூட்ரியன்ஸ் மட்டுமே வச்சு நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கலாம்னா எஸ், நியூட்ரியன்ஸும் நமக்கு தேவை. அதோட சேர்ந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் ஏதாவது நம்ம பண்றது அப்படிங்கிறதுமே நமக்கு போனுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் மாதிரி தான். அப்போ என்ன மாதிரியான போனுக்கு தேவையான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற கூடிய ஒரு சின்ன சின்ன சிம்பிளான எல்லாருமே பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்துட்டு அந்த வைட் லெக் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கையை வந்துட்டு ரெண்டுத்தையும் முன்னாடி நம்ம லாக் பண்ணிட்டு ஒரு சேர் எடுத்து போட்டுட்டு அந்த சேர்ல கால் ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு மெதுவா நம்ம உட்காந்து எந்திரிக்கணும். இது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ். அதே மாதிரி சேரை நம்ம கொஞ்சம் கீழே வர மாதிரியா ஒரு சேர் எடுத்து அந்த சேர்ல நம்ம கையை வச்சு அந்த இடத்த நம்ம கரெக்டான படி பொசிஷன் பண்ணிட்டு ஒரு லெக்கை மட்டும் நம்ம மெதுவா கேர்ள் பண்ணி நம்ம எடுத்துட்டு வரோம். மேக்ஸிமம் ஒரு 8 டைம்ஸ் மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு 3 சிட்டப்ஸ் வரைக்குமே பண்ணலாம். ரொம்ப பெயினா இருக்கிறவங்க ஸோ கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றதை அவாய்ட் பண்ணிருக்கணும். கொஞ்சம் மாடரேட்டா இருக்கிறவங்க போன ஸ்ட்ரென்த்தா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஏன்னா ஜெனட்டிக்கா என்னோட ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு அந்த எலும்பு தேய்மானம், போன் டென்ஸ் கம்மியாகிறதுங்கிறது எனக்கு பிரச்சனை இருந்துச்சு எங்க ஃபேமிலியில. ஸோ ஜெனட்டிக்கலி அந்த பர்சனுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறவங்க கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டோம், கரெக்டான நியூட்ரியன்ஸும் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் போனை ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம். அதே மாதிரி சைடு ஹிப் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கிரிப்புக்கு நம்ம எதையாவது பிடிச்சிட்டு காலை ஒரு சைடு மட்டும் மெதுவா லைக் அப்படியே சைட்ல மட்டும் தூக்கி கீழே வைக்கலாம். அதே மாதிரி பைசப்ஸ் ஏதாவது ஒரு தம்பிள்ஸ் 5 kg தம்பிள்ஸ் எடுத்து வச்சுட்டு பைசப்ஸ் கர்ல்ஸ் மாதிரி நம்ம பண்ணலாம். இல்ல அந்த தம்பிள்ஸை மேல தூக்கி கூட ஓவர் ஹெட் ப்ரெஷர் மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் நம்ம பண்ணலாம். இல்ல கீழே உட்காந்து நம்ம 2 ஆர்ம்ஸும் வந்துட்டு லைக் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி நமக்கு அப்படியே மெதுவா கொண்டு போய் பெண்ட் பண்ணி எக்ஸசைஸ் வந்துட்டு நமக்கு பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா நம்மளுடைய போனை ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதோட சேர்ந்து அடிஷ்னலான ஒரு டிப்ஸ் அண்ட் ஆல்சோ நம்ம பண்ணக்கூடிய சில மிஸ்டேக் நமக்கே தெரியாம நம்ம போனை வந்துட்டு ரொம்பவே வந்து வீக் ஆகுது. மெயினா என்னன்னா சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஸோ நம்ம டூ மச் ஆஃப் சால்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு நம்மளுடைய கால்சியம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாடியில இருந்து லாஸ் ஆகும். ஸோ இதனாலையும் நமக்கு ஃபர்தரா போன் அப்படிங்கிறது நமக்கு பிரேக் டவுன் ஆகும். அதே மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமா கெஃபைன் நம்ம எடுக்கிற பர்சனா இருந்தோம் அப்படின்னாலுமே கெஃபைனும் கால்சியம் அப்சார்ப்ஷன் நமக்கு கம்மி பண்ணிடும், கால்சியம் லாஸ் ஆக்கிரும் பாடியில இருந்து. ஸோ இதுவும் நமக்கு ஃபர்தரா போனை வீக் ஆக்கிரும். அண்ட் மெயினா என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்கேஸ் இப்போ நம்ம பாடியில கால்சியம் ஓரளவுக்கு நம்ம போன்ல இருக்கு அப்படின்னாலும் ஏன்னா பிகாஸ் கால்சியம் நம்ம போனுக்கு மட்டுமே தேவையில்லை இல்லைங்களா, பாடியில மற்ற ஒர்க் பிளட் கிளாட் பண்றதுக்கு, நம்மளுடைய பாடியில அந்த மசில் கான்ட்ராக்ஷன் கரெக்டான படி நடக்கிறதுக்கு, ஹார்மோன் ரெகுலேட் பண்றதுக்கு எல்லாமே கால்சியத்தோட ரோல் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த ஒர்க் எல்லாமே பண்றதுக்கு
நம்ம பாடிக்கு வந்துட்டு கால்சியம் பத்தலை அப்படின்னா என்ன பண்ணும்னா பாடி உடனே போய் போன்ல இருந்து கால்சியத்தை எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே கரெக்டானபடி நடக்கணும் இல்லைங்களா? அப்போ நம்ம போன் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுவுமே வந்து நம்ம கண்டிப்பா ஞாபகமா வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம பண்ணக்கூடிய அடிஷனல் மிஸ்டேக்ஸும் அந்த கண்டிஷன் இன்னுமே வேர்ஸ்ட் ஆக்கிரும். ஸோ கெஃபைனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அப்கோர்ஸ் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் மாதிரியான லைஃப் ஸ்டைல் கைண்ட் ஆஃப் ஹேபிட்ஸும் வந்துட்டு நமக்கு கால்சியம் அப்சார்ப்ஷனை வந்துட்டு கம்மி பண்ணிரும். ஸோ இதுவும் நம்மளுடைய போனை ஃபர்தரா வந்து வீக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃபைனலி சப்ளிமெண்ட்ஸ் ஆஸ் துணை உணவுகள். என்னென்ன துணை உணவு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய நியூட்ரலைட்ல போன் ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜாயிண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்தரா பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட் இஸ் அவர் நியூட்ரலைட் ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் பவுடர். So Nutrilite all plant protein powder, which is our all-time favorite supplement, and main நம்ம பாடியில மல்டிபிள் ஃபங்க்ஷன் அண்ட் நம்ம பாடியில நம்ம ஹேர்ல இருந்து நம்மளுடைய நெயில் வரைக்கும் ஒரு ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னாலுமே நமக்கு தேவையான ஒரு நியூட்ரியன் ப்ரோட்டீன். அண்ட் எஸ்பெஷலி எப்படி நம்மளுடைய நார்மலான பாடியோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையோ அதே மாதிரி போனினுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குமே தேவையான ஒரு நியூட்ரியன். மெயினாக நம்மளுடைய இன்டெஸ்டைன்ல கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ கால்சியம் நல்லா அப்சார்ப் ஆகும்போது நமக்கு கண்டிப்பாக அந்த கால்சியம் போனுக்கு போய் போனை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். அந்த போனுக்கு தேவையான அந்த போன் மேட்ரிக்ஸை வந்துட்டு கொலாஜனையும் நமக்கு கிரியேட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு நமக்கு ப்ரோட்டீன் அப்படிங்கிறது நமக்கு தேவை. அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீன் எப்பவுமே நம்ம கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக நம்ம எடுத்துக்கணும். அப்போது நம்மளுடைய நியூட்ரலைட் ஆல் பிளான்ட் ப்ரோட்டீனை நம்ம பாடிக்கு தேவையான 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் நம்ம பாடிக்கு கொடுத்துறதுனால ஸோ கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அண்ட் சம்டைம்ஸ் ப்ரோட்டீன் நமக்கு எடுக்கும்போது நம்ம பாடியில் வந்துட்டு அது டைஜஸ்ட் ஆகாம, ஏன்னா நம்ம தால் ஏதாவது எடுப்போம், நமக்கு கேஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் நமக்கு கிரியேட் பண்ணலாம். அப்போ நமக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் நமக்கு இருக்காது. பிகாஸ் ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் பவுடரோட பிடிகா ஸ்கோர் 1 அப்படிங்கிறதுனால சீக்கிரமாவே நமக்கு டைஜஷனும் ஆயிடும். ஸோ இன்கேஸ் ஒரு பர்சனுக்கு போன் வீக்கா இருக்கு, டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது போனோட டென்ஸ் கம்மியா இருக்கு, மாஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பா அந்த கால்சியமோட அப்சார்ப்ஷன், ஏன்னா கண்டிப்பா நம்ம உடனே நமக்கு ஸ்ட்ரைக் ஆகி நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ட் நமக்கு கால்சியமா இருக்கும் அப்படின்னாலுமே பெட்டர் அந்த கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு அதனோட டென்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் பவுடரை தாராளமா நம்மளுடைய ரொட்டீன்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 up to 3 scoops வரைக்குமே நம்ம வாட்டர்லயோ இல்லாட்டி மில்க்லயோ, ஸ்கிம்டு மில்க்ல, லோ ஃபேட் மில்க்ல எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரலாம். அண்ட் another supplement is our Nutrilite Daily Plus. So Nutrilite Daily Plus ல 24 vitamins and minerals இருக்கு. Why we have to include Daily Plus அப்படின்னா, ஏன்னா போனுக்கு நம்ம இப்போ பிரைமரி நியூட்ரியண்டான கால்சியம், வைட்டமின் டி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்ஸ், ஒரு ஃபுட்ஸை நம்ம எடுத்துட்டு இருப்போம். அண்ட் அதே மாதிரி இதுல நமக்கு அந்த டெரிட்டரி நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய மற்ற நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? லைக் ஜிங்க் மாதிரியான நியூட்ரியன்ட், மேங்கனீஸ் மாதிரியான நியூட்ரியன்ட், அதே மாதிரி மற்ற மெக்னீஷியம் மாதிரியான நியூட்ரியன்ட் ஆகட்டும், மற்ற நியூட்ரியன்ட் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாமே நம்ம பாடிக்கு நமக்கு கிடைக்கணும். அதே மாதிரி வைட்டமின் டி மாதிரியான நியூட்ரியன்ட் எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய அசோசியேட் ஆகி வரக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் தான் நியூட்ரலைட் டெய்லி பிளஸ். ஸோ இதுல போன் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ட்டும் இருக்கு. அண்ட் அலாங் வித் தட் இதுக்கு இல்லாத மற்ற அடிஷ்னல் நியூட்ரியன்ட்டும் நமக்கு இருக்கிறதுனால ஸோ நமக்கு ஃபர்தரா நம்மளுடைய போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஸோ 16 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க அவங்களுடைய போனை வந்து ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்காக இன்கேஸ் ஒரு ஏஜ்டு உமனாக இருக்காங்க அப்படிங்கும் போதும் ஸோ கண்டிப்பாக ஒன்லி நம்ம மற்ற மெயினான பிரைமரி நியூட்ரியன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் வந்துட்டு நமக்கு டெஃபிசிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தாராளமாக நம்ம டெய்லி ப்ளஸ்ஸை ஒரு நாளைக்கு ஒன்று ஆஃப்டர் த மீல் அப்படிங்கிற மாதிரி இன்க்ளூட் பண்ணி வரலாம். தென் அதே மாதிரி another supplement is our salmon omega 3 soft gel. So why we had to include salmon omega அப்படிங்கும்போது மெயினா ஃபார் பீப்புள் ஹூ ஹேஸ் அ ஆர்த்ரைட்டிஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ். ஏன்னா ஆர்த்ரைட்டிஸ்ல நமக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கும்போது அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். அப்போ இன்ஃப்ளமேஷன் நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னா when we are taking the anti-inflammatory food and அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய நியூட்ரியன். ஸோ ஒமேகா 3 as a good fat which has a anti inflammatory properties நமக்கு ஜாயிண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு கம்மி பண்றதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அண்ட் இதனால நமக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் கம்மியாகி நமக்கு அந்த பெயின் அப்படிங்கிறது ரொம்ப சிவியரா இல்லாமலும் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் ஒபிஸா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும்.
ஸோ இன் தட் கேசஸ்ல நம்ம ஒமேகா இன்க்ளூட் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கும்போது கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நமக்கு நம்மளுடைய ஜாயிண்ட் ஹெல்த்தையும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஒன்னுல இருந்து அப் டு 3 சாஃப்ட்வேர்ஸ் வரைக்குமே நம்ம தாராளமா எடுத்துட்டு வரலாம். Okay, then another supplements which is completely good for joint அப்படின்னா glucosamine HCl, which is like a hero product for people who has a joint related issues. ஏன்னா joint issues இருந்து ஒருத்தங்க glucosamine supplements எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நம்ம கேட்கும் போதுதான் தெரியும் how like இந்த ஒரு சப்ளிமெண்ட் அவங்களுக்கு ஒரு மேஜிக்கலா இருக்கும் அப்படின்னு. ஸோ குளுக்கோசமைன்ல வந்துட்டு HCl, ப்ரோஸ்பெர்லா, ப்ரோமிலின் மாதிரியான நியூட்ரியன்ஸ் அண்ட் அதே மாதிரி சிட்ரஸ் பயோஃப்ளேவனாய்ட்ஸ் மாதிரியான பைட்டோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு. எஸ்பெஷலி ஜாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணி கார்டிலேஜ் டேமேஜை கம்மி பண்ணி ரெண்டு ஜாயிண்ட்டுமே டச் பண்ணும்போது வரக்கூடிய அந்த பெயின் எல்லாத்தையுமே கம்மி பண்ணோம்னா அந்த கார்டிலேஜ் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டானபடி டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். ஸோ குளுக்கோசமைன் அதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அதே மாதிரி சினோவியல் ஃப்ளூயிடோட ப்ரொடக்ஷனுக்குமே நமக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக வாட் கைண்ட் ஆஃப் ஜாயிண்ட் இஷ்யூஸ் அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே தாராளமாக அவங்க குளுக்கோசமைனை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கேப்சூல்ஸ் வந்துட்டு 2 times a day அப்படிங்கிற மாதிரி தாராளமாக எடுத்துட்டு வரலாம். இதை ரெகுலராக இன்க்ளூட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு எஸ்பெஷலி ஏஜ்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட்னால வரக்கூடிய பெயின் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் மெயின் another supplement which is completely for a bone. ஏஜ் ஆகும்போது மெனோபாஸ் டைம்ல போனோட டென்ஸ் கம்மியாகும். யங் அடல்ட்டா இருக்காங்க அப்படிங்கும்போது நியூட்ரிஷனல் டெபிசிட்டா இருக்காங்க, மேல் நரிஷ்டா இருக்காங்க, நியூட்ரியன் கரெக்டானபடி இல்ல லைஃப் ஸ்டைல் ஹேபிட்னால இருக்கக்கூடிய நியூட்ரியன்டோட அப்சார்ப்ஷனும் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பா போன் அப்படிங்கிறது நமக்கு வீக் ஆகும். அதே மாதிரி மெயினா பாடியில அந்த மசில் இருக்கக்கூடிய மசில் கான்ட்ராக்ஷன், மசில் கிராம்ஸ் நடக்காம இருக்கணும், இரிட்டபிலிட்டி மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது, ஹெல்த்தியான நெயில்ஸ் மெயின்டைன் ஆகும், நெயில்ஸ் பிரிட்டன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக தெர் இஸ் அ லேக் ஆஃப் கால்சியம் இன் தயர் டயட். ஸோ நம்மளுடைய நியூட்ரிலைட் கால்மேக் டி ப்ளஸ் சப்ளிமெண்ட்ல கால்சியம், மெக்னீஷியம், வைட்டமின் டி, K2 மாதிரியான நியூட்ரியன்ட் எல்லாமே நம்மளுடைய போனுக்கும் அண்ட் ஆல்சோ கால்சியம் பாடியில் அது பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டான படி நடக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். வைட்டமின் டி கால்சியம் அப்சார்ப்ஷனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி K2 கால்சியம் வந்து எடுக்கக்கூடிய கால்சியம் கரெக்டான படி போனுக்கு போறதையும் ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பா people who really worried about their bone and ஜெனட்டிக்கா போன் ரிலேட்டட் இஷ்யூஸை ஃபேஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அவங்க போனை முன்னாடியே அஸ் அ ப்ரிவென்டிவ் திங்கா ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு, இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்காங்க, ஈவன் ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் கிடையாது, எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் போகணும், இல்லாட்டி எனக்கு ஒரு ஜிம்ல போய் வெயிட் லிஃப்ட் பண்ண முடியல, எனக்கு டக்குன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு மைனர் இன்ஜுரிஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கும்போது ஸோ வி ஹேவ் டு நோட் தட் போன் இஸ் நாட் தட் மச் ஹெல்தி. அப்போ அந்த போன் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஸோ கண்டிப்பாக அவங்க கால்மேக் டி ப்ளஸ் K2 தாராளமாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான நியூட்ரியன்ஸ் பேலன்ஸ்டான நியூட்ரியன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா போன் அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கலாம். ஸோ கால்மேக் டி ப்ளஸ் K2-வை 1 tablet 2 times a day அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம தாராளமா எடுத்துட்டு வரலாம். ஸோ நான் மென்ஷன் பண்ணியிருந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங்கான போனை மெயின்டைன் பண்றதுக்கு அண்ட் ஆல்சோ ஒரு பெயின் ஃப்ரீயான ஒரு ஜாயிண்ட் அண்ட் ஜாயிண்டோட ஹெல்த்தையும் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு தாராளமா நம்ம நான் மேல மென்ஷன் பண்ணியிருந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல queries இருக்கு அப்படின்னா please do mention in the chat box that we will address you. Thank you all.
ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உடைய ஸ்லைட் கேட்டிருக்கீங்க சார். ஸோ திஸ் இஸ் தி ஸ்லைட் ஃபார் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். Thank you, sir. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் டுடேஸ் செஷன். ஸோ ஹோப் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே ஐ ஹாவ் கிளியர்ட். ஈவன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் மேம், எனக்கு இன்னும் சம் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் ரீச் அஸ் டு அஸ் எனி டைம். ரீஜனல் நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா, ஸோ எங்களுக்கு கிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா over the phone கூட, so we can able to do that, we can able to clear your doubts. ஸோ உங்களுக்கு அது ஃபர்தரா இன்னுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈவன் ஃபார் இஃப் யூ நீட் எனி பர்சனல் கன்சல்டேஷன் ஆல்சோ நீங்க யூ கேன் கனெக்ட் டு யுவர் ரீஜனல் நியூட்ரிஷனிஸ்ட். அண்ட் இதே மாதிரி ஒரு அமேசிங்கான செஷன்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட another செஷன் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ until then thank you from us, thank you for joining, thank you all. Mouse.
எலக்ட்ரிஷியன் தானே சொல்கிறது. இல்லை இல்லை, நீங்கள் கரெக்டாக இருக்குன்னா எலக்ட்ரிஷியன் தான் சொல்லணும். ஏன்னா அவர் எலக்ட்ரிஷியன் கிடையாது. அதையும் சொல்லிக்கிறேன். ஓ இல்லை, அவர் மிஷினில் பாட்டு கிடையாது. சரி, ஓகே. அப்போ அது எலக்ட்ரிஷியன் தெரிஞ்சவர் இருக்கிறார், இல்லை சொல்லணுமா? சரி, நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் அவர் இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. எங்கே கம்பெனியில் இருக்கீங்களா? என்ன என்ன ஏன்? ஐயோ, என்னங்க வேலை ஐயோ, அது வேற இருக்குது. சம்பளம் சேலரி வேற வராமல் போயிடுமா? அப்போ ஐயோ, சார் இருக்கிற கஷ்டத்தில் வேறு இது வேறு வாங்கினாங்க. சரி 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 சரி, ஓகே. சரி, பாருங்க, ஒன்றாந்தேதி பாருங்க. அப்படியே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுற பண்ணுறது, 2 வாரமா கஷ்டம் இல்லை? அவங்க இருந்த சூழ்நிலையா? அப்புறம் சுச்சுவேஷன் தெரிஞ்சு அப்புறம் சொல்லவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்கன்னா ஒரு நாள் இருந்தாலே முடியாது, 2 வாரம்னா ரொம்ப கஷ்டமாச்சு. சரி 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 சரி, பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1ஆந்தேதி பாருங்க. சரி, நீங்கள் அந்த இடத்துல கேட்டு சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். சரி.